ஹலோ கைஸ், வெல்கம் டு பிட்ஸ் அண்ட் பீசஸ். இந்த வீடியோவில் இந்தியன் பாலிட்டியில் ரொம்ப முக்கியமான டாபிக், ஹாட்டான டாபிக் தான் இவங்க இருக்காங்க இல்லையா. இங்கே இருக்க எல்லாத்தையுமே நீங்கள் வந்து நியூஸ் பேப்பரில் பார்த்துருப்பீங்க, நியூஸில் பார்த்துருப்பீங்க. இவங்களை பற்றி இவங்க ஹோல்டு பண்ணுற போஸ்ட் ரொம்ப முக்கியமான போஸ்ட். அது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். வேற ஒன்றும் கிடையாது, கவர்னர்ஸ். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் இந்த போஸ்ட் எங்கேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935, விச் மீன்ஸ் பிரிட்டிஷ் டெக்னிக்கலா இன் ஆரிஜின். இவங்களெல்லாம் யார் அப்பாயிண்ட் பண்ணுவா? பிரசிடென்ட்டை நம்ம இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலமா எலெக்ட் பண்ணுவாங்கிறத பார்த்துட்டோம். அதே மாதிரி பிரசிடென்ட் எப்படி இந்தியாக்கோ அதே மாதிரி தான் ஸ்டேட்டுக்கு கவர்னர்ஸ். அப்ப அவங்களும் இன்டைரக்டா எலெக்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டா நோ. அந்த ப்ரொசீஜர் வந்து அப்பாயின்மெண்ட். யார் அப்பாயிண்ட் பண்ணுவா? பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணுவா. பிரசிடென்ட் யாருடைய பேச்சை கேட்டு அப்பாயிண்ட் பண்ணுவாரு? பிஎம் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஸோ இவர் வந்து சென்டருடைய நாமினி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய நாமினி. ஸ்டேட்ல உட்காந்துருப்பாரு. இவருக்கு என்ன வேலை? டு செக் வெதர் த ஸ்டேட் இஸ் ரன்னிங் ஆஸ் பெர் த கான்ஸ்டிடியூஷனல் மேண்டேட் அப்படியான்னு பாக்குறதா. கான்ஸ்டிடியூஷன்ல சொல்ற மாதிரி ஸ்டேட்டை நடத்துறாங்களா? அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு பிரிட்ஜ் வேணும். அப்பதான் வந்து கவர்னன்ஸ் கரெக்டா இருக்கும். அதற்காக நடுவில் இருக்கிறவர் தான் இவர். ஓகேங்களா. இந்த கவர்னர் பத்தி 2 வீடியோ பார்ப்போம். இல்லைன்னா முடிஞ்சா ஒரு வீடியோல பார்த்துருவோம். சரிங்களா. இந்த வீடியோல முடிச்சிரும். ஓகே. அப்பாயின்மெண்ட் ப்ரொசீஜர் யாரு அப்பாயிண்ட் பண்றான்னு பாத்தீங்க அப்படின்னா பிரசிடென்ட். இந்த மெத்தட் எங்க இருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கனடாட்ட இருந்து. நம்ம கனடாலே ஒரு ஷார்ட் சொல்லியிருப்போம். கனடாட்ட இருந்து என்னென்ன எடுத்திருக்காங்க அப்படின்றால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய பவர் தான் கனடா. ஓகேங்களா. கனடா அப்படின்னு எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம ஷார்ட்ஸ்லேயே தனியா சொல்லியிருக்கு. சரிங்களா. ஒன்னு வந்து அப்பாயிண்டிங் ஆஃப் கவர்னர் பை த சென்டர், விச் மீன்ஸ் ஸ்ட்ராங் சென்டர். ஓகேங்களா. இந்த கனடாவில இருந்து எடுக்கிறது பூராமே ஸ்ட்ராங் சென்டர் நோக்கி தான் வரும். ஒன்னு சி அப்படி என்றால் சென்டர், ஸ்ட்ராங் சென்டர். ஏ வந்து அப்பாயின்மெண்ட் ப்ரொசீஜர் ஆஃப் த கவர்னர், கவர்னர் இருந்து வர்றது. அப்புறம் ஸ்ட்ராங் சென்டர், ஃபெடரேஷன் வித் ஸ்ட்ராங் சென்டர் வந்து we have taken it from Canada. ஃபர்ஸ்ட் 2 வார்த்தை ஞாபகம் வச்சிட்டீங்க அப்படின்னாலே கனடா வந்துச்சு. ஓகே, பாயிண்ட் உள்ள போயிடும். ஹிஸ்டரி. கவர்னர் ஆஃபீஸ் ஃபர்ஸ்ட் எதுக்கு அப்படின்னா சொன்ன மாதிரி ஒழுங்கா ஸ்மூத்தா ஃபங்க்ஷனிங் நடக்கணும். இன்னைக்கு மட்டுமான்னு கேட்டா நோ. பிரிட்டிஷ் காலத்துல இருந்து இருக்குது. கிங் வந்து நாமினேட் பண்ணுவார் ஃபர்ஸ்ட். எதற்கு அப்படின்னா அப்பதான் ஸ்டேட்ல என்ன நடக்குதுன்னு இவர் தான் ரிப்போர்ட் பண்ணுவார் கிங்குக்கு போய். அந்த காலத்துல பிரிட்டிஷ் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் பாதுகாக்கிறதுக்காக கவர்னர் ஜெனரல் இவங்க எல்லாம் இருந்தாங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனி காலத்துல இருந்து. இன்னைக்கு அந்த ஆபீஸ் அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி இது ஒரு அருமையான ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ஆபீஸா இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இது வந்து இந்த கவர்னர்ஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. சென்டருடைய ஏஜென்ட் ஆர் சென்டர்ஸ் நாமினியா வந்து ஸ்டேட்ல உட்கார்ந்து இருப்பாரு. அண்ட் ஹீ இஸ் ஆல்சோ த எக்ஸிகியூட்டிவ் ஹெட் ஆஃப் த ஸ்டேட். ஸோ இவர் வந்து டியூயல் ரோல். ஒன்னு சென்டருடைய நாமினி, இன்னொன்னு எக்ஸிகியூட்டிவ் ஹெட் ஆஃப் த ஸ்டேட். நம்ம கான்ஸ்டியூஷன்ல எங்க சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல்ஸ் 153 to 167 சொல்லியிருக்காங்க. பார்ட் 6 இவர் தான் சிக்ஸர் அடிக்கிறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பார்ட் 6 அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட் ஏற்கனவே பார்த்துட்டோம். அப்போ இவர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே ஒரு போஸ்டிங்கா அப்படின்னு கேட்டா நோ, இட் இஸ் அன் இண்டிபெண்டன்ட் கான்ஸ்டிடியூஷனல் போஸ்டிங். ஓகேங்களா. சென்ட்ரல் கவர்மெண்ட் தோ அவர் தான் அப்பாயிண்ட் பண்றதா இருந்தாலும், அவங்க தான் அப்பாயிண்ட் பண்றதா இருந்தாலும் இந்த ஆபீஸ்க்கு இண்டிபெண்டா வேலை செய்யறதுக்கான எல்லா வல்லமையும் கான்ஸ்டிடியூஷன் கொடுத்துருக்கு. நீங்க வந்து கவர்னர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க. ஓகேங்களா. அப்போ உங்களுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு யூ மஸ்ட் பி த சிட்டிசன் ஆஃப் இந்தியா. இன்னொன்னு 35 வருஷம் ஏஜ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்றால் யூ ஆர் எலிஜிபிள் டு பி எ கவர்னர். ஓகேவா. 2G ஞாபகம் வச்சுக்கோங்க. 2Gனா 2 கண்டிஷன்ஸ் ஃபார் G ஃபார் கவர்னர். ஒன்னு சிட்டிசன், இன்னொன்னு வந்து 35 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். இல்லைன்னா 35 ஏஜ் சிட்டிசன் அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். அது இல்லாம 2 மரபு கடைபிடிக்கிறாங்க. மரபுனா கன்வென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. விச் மீன்ஸ் ஒரு வாழையடி வாழையா ஒரு இதை பின்பற்றிட்டு வர்றாங்க. ஒரு பழக்கம் என்னன்னா, ஒன்னு அவர் அவுட் சைடரா இருப்பார். விச் மீன்ஸ் இப்போ இன்னைக்கு டேட்ல வந்து தமிழ்நாடுடைய கவர்னர் வந்து பாத்தீங்கன்னா திரு AN ரவி அவர்கள். அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடை சேர்ந்தவங்களா இருக்க மாட்டாரு. ஏன் அப்படின்னா லோக்கல் பாலிடிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா மேபி தேர் மேபி பயாஸ் அப்படின்னு நினைக்கிறதுனால. அண்ட் சிஎம் கன்சல்ட் பண்ணுவாங்க. ஏன்னா சிஎம் தானே ரியல் எக்ஸிகியூட்டிவ் ஆஃப் த ஸ்டேட். மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க இல்லையா, உங்களுக்கு யார் ஃபேவரா இருப்பா அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணி அவர்கிட்ட ஒரு கலந்துரையாடி தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஆனா இது ரெண்டுமே பல முறை மீறப்பட்டு இருக்கிறது இந்தியன் இதுல. மரபு மீறினா உங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஏன்னா அது ரூல் கிடையாது. வாழையடி வாழையா பின்பற்றிட்டு வர்றாங்க, அவ்வளவுதான். கண்டிஷன்ஸ் ஃபார் கவர்னர் ஆஃபீஸ். நீங்க கவர்னரா தேர்ந்தெடுக்கப்படுறீங்க. உங்களுக்கு என்னென்ன கண்டிஷன் சொல்லுவாங்க அப்படின்றால் கான்ஸ்டிடியூஷன் சொல்லியிருக்க கண்டிஷன்ஸ். நீங்க எம்பியாவோ எம்எல்ஏவாவோ இருக்கக்கூடாதுங்க. அதே மாதிரி ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் இருக்கக்கூடாதுங்க உங்களுக்கு.
நீங்க ஏதோ ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டோ இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்ல இருக்கக்கூடாது. உங்களுடைய சேலரியை பார்லிமெண்ட் தான் டிசைட் பண்ணுவாங்க. சரிங்களா? நான் வந்து 2 ஸ்டேட்டை நான் தாங்க பாத்துக்கிறேன். நான் ஒரு கவர்னருங்க. ஆனா 2 ஸ்டேட்டை பக்கத்துல இருக்க ஸ்டேட்டை நான் தான் பாத்துக்கிறேன். எனக்கு 2 வேலை கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த சம்பளத்தை 2 ஸ்டேட்டும் ஷேர் பண்ணிக்கும். சரிங்களா? நான் தமிழ்நாடு கேரளாவுக்கு நான் கவர்னர். எனக்கு எப்படி ஷேர் பண்ணுவாங்க? தமிழ்நாடு 50%, கேரளா 50% அப்படி தந்துருவாங்களா ஈக்குவலானா? நோ. அதை வந்து பிரசிடென்ட் தான் டிசைட் பண்ணுவார். 60:40 50:50ங்கிறத கிளியரா எடுத்துக்கோங்க. சரி, உங்களுக்கு என்னென்னலாம் சலுகைகள், பெர்க்ஸ் என்னென்னலாம் தருவாங்க? ஒன்று, ராஜ்பவன் ஆஃபீஸை நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம் அந்த உங்களுடைய பதவி காலத்தில். அடுத்தது, கிரிமினல் இம்யூனிட்டி இருக்கு உங்களுக்கு. கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் உங்க மேல ஸ்டார்ட் பண்ண முடியாது அந்த ஆஃபீஸ்ல இருக்கிறதுனால. இன்னொன்று, சிவில் ப்ரொசீடிங் ஸ்டார்ட் பண்ணலாம், ஆனால் 2 மந்த் நோட்டீஸ் கொடுக்கணும். உங்களுக்கும், நீங்க தான் கவர்னர், உங்களுக்கும் இன்னொருத்தருக்கும் ஒரு வாக்கியா தகராறு, ஒரு நில பிரச்சனை அப்படின்றால் அது வந்து சிவில் ப்ரொசீடிங் இல்லையா? அதை வந்து ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி நோட்டீஸ் கொடுத்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா யூ ஆர் பீயிங் எ கவர்னர். ஓத், நீங்க வந்து ஒரு உறுதிமொழி எடுக்கணும். அது யாரு உங்களுக்கு பதவி பிரமாணம் எடுத்து வைப்பான்னு பாத்தீங்கன்னா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட். ப்ரொவைடட் யுவர் தமிழ்நாடு கவர்னர் அப்படின்னா உங்க அந்த ஸ்டேட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட் வந்து பதவி பிரமாணம் எடுத்து வைப்பாங்க. அவர் அன்னைக்கு லீவ்ல போயிருக்காரு அப்படின்னா சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் வருவார். ரைட்டா? டேர்ம் எவ்வளவு டேர்ம்னா 5 இயர் டேர்முங்க. யூஸ்வலா 5 இயருங்க. ஓகேங்களா? ஆனா ஆட்சிகள் மாறும்போது அவங்களுக்கு தேவையான ஆட்களை கவர்னரா போட்டுருவாங்க. அதனால பிக்ஸ்டு டேர்ம் கிடையாது. சரிங்களா? இல்லைங்க, நான் 5 வருஷம் இருந்துட்டேன், இன்னொரு கவர்னரை இன்னும் நியமிக்கல சென்ட்ரல் கவர்மெண்ட், என்ன பண்றது அப்படின்னா அந்த கேப் போடுற வரை நீங்க இருக்கலாம். பிளஷர் ஆஃப் பிரசிடென்ட். பிரசிடென்ட் நினைச்சாருன்னா உங்களை வந்து மாத்தலாம். ஆனால் இந்த பிரசிடென்ட் வந்து ஒரு ஆர்பிட்டரியா முடிவெடுக்க முடியாது. அதற்கு உங்களுக்கு கோர்ட்ல ரெமெடி இருக்கு. கோர்ட்டுக்கு போலாம். என்னை வந்து வேணுக்குனே இவர் பண்ணிட்டாரு, நீங்க கவர்னர், உங்களை பிரசிடென்ட் வேணுக்குனே பிஎம் வந்து இண்டிபெண்டா இருக்கீங்கிறதுக்காக உங்களை ரிமூவ் பண்றாரு, நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா கோர்ட்டுக்கு போகலாம். அடுத்து, ரெசிக்னேஷன் டு த பிரசிடென்ட். நீங்க ரிசைன் பண்ணணும் அப்படின்னா பிரசிடென்ட்டை தான் போய் கொடுக்கணும். வேகன்சி, திடீர்னு உங்க இது வேக்கண்ட் ஆயிருது உங்க பிளேஸ், நீங்க வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிடுறீங்க, இல்லைன்னா உங்களுக்கு வந்து உடம்பு முடியல, டெலிவர் பண்ண முடியாம இருக்கீங்க ஆபீஸ்ல, விச் மீன்ஸ் நீங்க வந்து இது வேலை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில தள்ளப்பட்டிருக்கீங்க அப்படி என்றால் என்ன பண்ணுவாங்கன்னா, டெம்பரரியா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் தட் ஹை கோர்ட் வில் டேக் சார்ஜ். ஓகே. 7th அமெண்ட்மெண்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்றால், 7th அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல ஒரு கவர்னர் 2 ஸ்டேட்டுக்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 7th அமெண்ட்மெண்ட் இப்படி படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புரியாது. எதனால 7th அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கணும். 7th அமெண்ட்மெண்ட்ல தான் என்ன பண்ணாங்க அப்படின்றால், நம்மளுடைய ஸ்டேட்ஸ் எல்லாம் பிரிச்சாங்க. பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி அப்படிலாம் இருந்ததை டோட்டலா வந்து என்ன பண்ணுனாங்க அப்படின்றால், அந்த கிளாசிபிகேஷனை ரத்து பண்ணிட்டு 14 ஸ்டேட் 6 யூனியன் டெரிட்டரியா மாத்துறாங்க. அப்போ திடீர்னு ஓவர் நைட்ல மாற்றும் போது என்ன ஆகுது அப்படின்னா, திடீர்னு மாத்துறப்போ அப்போ ஒரு கவர்னர் இவங்களுக்கு ஹைகோர்ட் வந்து ஒரே ஸ்டேட், இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டேட்டா இருக்கும் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு, மைசூர்னு தனியா, கர்நாடகான்னு தனியா பிரிஞ்சிருக்கு. ஆனா மைசூர் மெட்ராஸ் ஹைகோர்ட் தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்திருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்றால், ஒரு ஹைகோர்ட் வந்து அந்த புது ஹைகோர்ட் வர்ற வரையும் அந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்கலாம் அப்படின்ற ஒரு மாதிரி ஒரு ரிலீவிங் இது கொடுத்தாங்க. சரிங்களா? அதே மாதிரிதான் கவர்னருக்கும். ஒரு கவர்னர் வந்து 2 ஸ்டேட்டை பார்த்துக்கலாம் அப்படின்னு இதற்கான தேவை வந்தது இந்த காரணத்தினாலதான். கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன் ஆஃப் த கவர்னர் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். எக்ஸிகியூட்டிவ் ஹெட் ஆஃப் த ஸ்டேட். ஸோ சிஎம் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் சொல்றதை தான் இவர் கேட்டு அதற்கேற்ற மாதிரி நடப்பார். டிஸ்கிரிஷனரி பவர்ஸ் இருக்கா அப்படின்னா எஸ் இருக்கு. பிரசிடென்ட்டுக்கே இல்லை இந்த டிஸ்கிரிஷனரி பவர் இல்ல, தன்னிச்சையா செயல்படுறது. என்ன பவர் பிரசிடென்ட்டுக்கு இல்ல? கான்ஸ்டிடியூஷனல் டிஸ்கிரிஷன் இல்ல. கான்ஸ்டிடியூஷனல் டிஸ்கிரிஷன்னா என்ன? கான்ஸ்டிடியூஷன்லயே உங்களுக்கு சில தன்னிச்சையா முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒன்னு, ஒரு பில்ல பாஸ் பண்றாங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள் யூ கேன் டேக் நீட் பில். தமிழ்நாடு கவர்மெண்ட் பாஸ் பண்ணுது. ஓகேங்களா? இத பிரசிடென்ட்டுக்கு வந்து நம்ம கவர்னர் அவரு டேபிளுக்கு அனுப்பிச்சு விடணும்னு நினைக்கிறாரு அப்படின்றால் இது வந்து அவர் யாரையும் கேட்க தேவையில்லை, அவரா முடிவு எடுக்கலாம். இன்னொன்னு, பிரசிடென்ட் ரூல் இந்த ஸ்டேட்ல வந்து ஒழுங்கா ஆட்சி நடக்கலைங்க கான்ஸ்டிடியூஷன் படி, சோ பிரசிடென்ட் ரூல் இம்போஸ் பண்ணுங்கன்னு சொல்லி பிரசிடென்ட்டுக்கு எழுதி போடலாம். அது யார்கிட்டையும் அவர் கேட்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி பக்கத்து யூனியன் டெரிட்டரி சேர்த்து ஒரு நிர்வாகம் பண்றாரு. அந்த டெரிட்டரிக்கு இப்போ வந்து பாண்டிச்சேரி இவர் நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தமிழ்நாடு கவர்னர். அப்ப போய் தமிழ்நாடு சிஎம், தமிழ்நாடு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரும் அந்த ஸ்டேட்டை இப்படி ரூல் பண்ணுங்கலாம் இது சொல்ல முடியாது. அவர் பாட்டுக்கு பண்ணலாம். அது அவருடைய தன்னிச்சையான ஒரு அதிகாரம், கான்ஸ்டியூஷனே கொடுத்துருக்கு. சிச்சுவேஷனல் டிஸ்கிரிஷன் அது கான்ஸ்டியூஷன் கொடுத்தது. சிச்சுவேஷன்ல சில சூழ்நிலையில அவருக்கு என்ன தனிச்சையான முடிவு எடுப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெஜாரிட்டியே கிடையாது. 234 தொகுதியில மினிமம் அதுல பாதி இருக்கணும், 51% வரணும்ல மெஜாரிட்டி. என்ன பண்ணிடுறாங்க அப்படின்றால் 90 90
இன்னும் அடுத்து எவ்வளவு 90 ஒரு 54 தனியா மெஜாரிட்டி எல்லாம் பிரியுது அப்படின்னா இதுல யாரை போய் சிஎம்ஆ உட்காரணும், சிஎம்ஆ உட்கார வைக்கணும் அப்படிங்கிறத இவர் தன்னிச்சையா முடிவு எடுத்துக்கலாம். அதே மாதிரி மெஜாரிட்டி இல்ல சிஎம் இறந்துடுறாரு, அதற்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சக்சஸர் யாருன்னு சொல்லல, இல்லைன்னா யாருன்னு இல்ல ஒரு குழப்பம் இருக்கு அப்படின்னா கவர்னர் பார்த்து முடிவு எடுக்கிறது தான். அதே மாதிரி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் நோ கான்பிடன்ஸ் நம்பிக்கையில்லா தீர்மானம் போட்டாங்க, நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி அடைஞ்சிருச்சு, கவர்மெண்ட்டை கவுத்துறாங்க அப்படின்னா இவர் அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் டிஸ்மிஸ் பண்றது டிஸ்மிஸ் பண்ணாது இவருடைய அதிகாரம் தான். ஓகேங்களா? அதே மாதிரி மெஜாரிட்டியே இல்லை யாருக்குமே அப்படின்னா அந்த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியவே கலைச்சிட்டு எலெக்ஷன் போலாமா வேணான்னு முடிவு எடுக்கிறது இவர் தான். பவர்ஸ் எப்படி பார்ப்போம் அப்படின்னா ஃபினான்ஸ் ஜெல் அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங் கீழே பார்ப்போம். ஃபினான்ஸ் ஜெல் அப்படிங்கிற ஹெட்டிங். ஃபினான்ஸ்னா ஃபினான்ஷியல் பவர்ஸ், ஜே ஃபார் ஜுடிஷியல் பவர்ஸ், இ ஃபார் எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் அண்ட் எல் ஃபார் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ். ஃபினான்ஷியல் பவர்ஸ்ல பட்ஜெட் லே பண்றதுக்கு இவர் தான் காரணமா இருப்பார். ஸ்டேட்ல மணி பில்ல ரெக்கமெண்ட் பண்றது இவர் தான். கண்டின்ஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா இவருக்கு கண்ட்ரோலுக்கு கீழே தான் இருக்கும். ஃபினான்ஸ் கமிஷன் வந்து 5 வருஷத்துக்கு ஒருக்கா இவர் தான் அமைப்பாரு ஸ்டேட்ல. இதெல்லாம் இவருடைய ஃபினான்ஷியல் பவர்ஸ். இதெல்லாம் எதுக்குங்க படிக்கணும், இதெல்லாம் எனக்கே தெரியும், ப்ரிலிம்ஸ்ல வந்து அடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னா இல்ல, மெயின்ஸ்ல இந்த 4 பாயிண்ட் ஃபினான்ஷியல் பவர்ஸ் கீழ் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சாதான் நீங்க எழுத முடியும். ஸோ தயவு செய்து கவனிங்க. அடுத்தது ஜுடிஷியல் பவர்ஸ், பார்டன், ரிப்ரைவ், ரிஸ்பைட், இதெல்லாம் அந்த மன்னிப்பெல்லாம் வழங்குறது இவர் தான். ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் உடைய அறிவுறுத்தலின்படி ஸ்டேட் லா கீழே என்னென்ன பிரச்சனைகள் வருதோ, யாராச்சும் உள்ள ஜெயில இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மன்னிப்பு வழங்குறதுலாம் இவர் தான். அதே மாதிரி ஹைகோர்ட் ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்றதுக்கு முன்னாடி இவர்கிட்ட கேட்டுக்குவாங்க பிரசிடென்ட் ஒரு வார்த்தை. அதனாலதான் ஜுடிஷியல் பவர். அடுத்தது ஜுடிஷியல் சர்வீஸ்ல இருக்கவங்களுக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் இவர் தான் போடுவார். ஏன்னா பிகாஸ் இஸ் த எக்ஸிகியூட்டிவ் ஹெட் ஆஃப் த ஸ்டேட். ஸோ இதெல்லாம் ஜுடிஷியல் பவர்ஸ். லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் என்ன, லா மேக்கிங் பவர்ஸ். வாங்க இந்த இடம் அசம்பிளி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறது, ப்ரொரோக் முடிச்சு வைக்கிறது, இல்லைன்னா களைச்சு விடுறது, இதெல்லாமே ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இவர் தான் பண்ணுவார். ஃபர்ஸ்ட் செஷன் ஆஃப் த இயர், ஃபர்ஸ்ட் செஷன் ஆஃப் நியூலி எலெக்டட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, இது ரெண்டுக்கும் இவர் தான் வந்து ஒரு உரை ஆற்றி வைப்பார். சரிங்களா? இப்போ ப்ரிசைடிங் ஆஃபீஸர்ஸ் 2 பேருமே லீவ், ஸ்பீக்கர், டெப்டி ஸ்பீக்கர், இல்லைங்க? ஓகேங்க. அப்போ யார் வரணும் அப்படிங்கிறத, லீவுங்கிறத விட ஆப்சன்ஸுங்கிறத வேக்கண்ட், அதுதான் கரெக்டான. ஒரு 2 பேருமே வேக்கண்ட், 2 பேருமே ரிசைன் பண்ணிட்டு போயிடுறாங்க டக்குன்னு. ஓகேங்களா? அப்போ யார் வந்து ப்ரிசைட் பண்ணணும் அப்படின்றது இவர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். சரிங்களா? அங்க இருந்து கொஸ்டின் இதுல எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஹவுஸ் வில் எலெக்ட் சம்படி, அதெல்லாம் கிடையாது, கவர்னர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். டிஸ்குவாலிஃபிகேஷன், அங்க யாருக்காச்சும் டிஸ்குவாலிஃபிகேஷன் நடக்குது, ஏதாச்சும் ஒரு மினிஸ்டர் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணணும் அப்படின்றால் அதை இவர் தான் பண்ணுவாரு. ஓகேங்களா? நாமினேட் பண்றாரு. ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்க ஸ்டேட் என்னென்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஓகேங்களா? அந்த கவுன்சில் இருக்க ஏரியால இவர் வந்து 1/6 ஆஃப் த பர்சன்ஸை நாமினேட் பண்ணுவாரு. ஓகேங்களா? இதெல்லாம் சிடிஎஸ்ல 1/6 1/12 தான் கேட்டிருக்காங்க, 1/6 அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. பார்ட் 6 தானே கவர்னர், ஸோ 1/6 தான் நாமினேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைன்னா எஸ்எல்சி எழுதுறக்கு எஸ்ஐசின்னு இருக்கா, ஒரு 6 மாதிரி இருக்குல்ல இது, ஸோ 1/6 அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பில் வருது, நீங்க கவர்னர் அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா ஓகே பண்ணலாம், அப்படியே வச்சிருக்கலாம், கிடப்புல போட்டிருக்கலாம். ஓகேங்களா? இல்லைன்னா உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு ரிஜெக்ட் பண்ணலாம். இல்லைன்னா என்ன பண்ணலாம் அப்படின்றால் பிரசிடென்ட்டுக்கு அனுப்பிச்சு விடலாம். ஓகேங்களா? இல்லைன்னா திருப்பி நீங்க இன்னொரு இதை வந்து நீங்க என்ன பண்றீங்க அப்படின்றால் ரீவிசிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கே அனுப்பிச்சுடலாம். 5 ஐடியா இருக்கு. இந்த பிரசிடென்ட்டுக்கு ரிசர்வ் பண்றாருல, இந்த பவர் பிரசிடென்ட்டுக்கே கிடையாது. ஏன்னா பிரசிடென்ட் தான் மேல இருக்காரு, இவருக்கு மேல, பிரசிடென்ட்டுக்கு மேல யாரும் இல்லை. ஸோ இந்த பவர் வந்து பிரசிடென்ட்டுக்கு இல்லை, இவர்கிட்ட மட்டும்தான் இருக்கு. எந்தெந்த டைம்ல பண்ணுவார்னா கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக போகுது, அல்ட்ரா வயர்ஸ், இல்லைன்னா டிபிஎஸ்பிக்கு எதிராக நீங்க ஒரு ஸ்டேட் லா கிரியேட் பண்றீங்க, நேஷனல் இன்ட்ரெஸ்ட்டுக்கு எதிராக ஒரு லா கிரியேட் பண்றீங்க, நீங்க கிரியேட் பண்ணிருக்க லா வந்து ஒரு நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் வாய்ந்தது, பிரசிடென்ட் தான் இதை கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னா மேல அனுப்பிச்சு விட்டுருவாரு. மேல அனுப்பிச்சு விட்டு பிரசிடென்ட் என்ன சொல்றாரோ அதான். பிரசிடென்ட் ஓகேன்னு சொல்றாரு, இவர் வேணாங்கிறாரு அப்படின்னாலும் பிரசிடென்ட் சொல்றதுதான் நிற்கும். மேல அனுப்பிச்சு விட்டா பிரசிடென்ட்டுங்க, அவருக்கு தான் இவரோட அதிகமான பவர். சரிங்களா? அடுத்தது ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான பவர் இருக்கு. ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் ஆஃப் த பிரசிடென்ட் வந்து எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 6 months and 6 weeks. அதே மாதிரி நம்மளுடைய கவர்னருக்கும் 6 months and 6 weeks. சரிங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ. கவர்னர் பத்தி நம்ம வந்து பிரீஃபா பார்த்தோம். ஏதாச்சும் டவுட்ஸ் அப்படி இருந்துச்சுன்னா நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் ஓகே,